சூப்பர்மேனோட ட்ரெய்லருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்வல் அவனுடைய புது ப்ராஜெக்டோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டான். அந்த புது ட்ரெய்லர் தான் நம்மளுடைய அயர்ன் ஹார்ட்டோட ட்ரெய்லர். ஸோ இந்த 2 ட்ரெய்லருமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதான்றத இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மச்சான், முதல் ட்ரெய்லர் வந்தது அயர்ன் ஹார்ட்டோட ட்ரெய்லர் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த ஷோ வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக டிலே ஆகிடுச்சு. அதாவது இந்த ஷோ வந்து 2 வருஷத்துக்கு முன்னே வர வேண்டிய ஷோ. மேக்கர்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ அயரன் மேன் வந்து எண்ட் கேமில் இறந்து போயிட்டாரு. நம்ம டோனி ஸ்டார்க்கோடைய சாப்டர் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் அயர்ன் ஹார்ட்டோடைய கேரக்டர் கொண்டு வரலாம், ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு ப்ராஸ்பெக்டிவில் அவங்க அந்த ஷோக்கான பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஏற்கனவே வர வேண்டிய ஷோ இவ்வளோ டிலே பண்ணி வர்றதுனால இந்த ஷோக்கான ஹைப்பு கிட்டத்தட்ட கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ மார்வல் கொண்டு வந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால இந்த சீரீஸுக்கும் ஹைப்பு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆஸ் ஆல்வேஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த கதையும் பார்த்தீங்கன்னா, இந்த அயரன் ஹார்ட்டோடைய கேரக்டர் வந்து நம்ம ஏற்கனவே வகாண்டாவில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே வகாண்டாவில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவன் MITயில் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட்லாம் பண்ணிவிட்டு சொந்தமாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அது என்ன ப்ராஜெக்ட்னா, புதுசாக அயரன் ஹார்ட்டோடைய ஒரு புது சூட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோடைய பார்வை என்ன இருக்குன்னா, ஏற்கனவே அவங்க எல்லா வெர்ஷன் ஆஃப் சூட்டையும் பார்த்துட்டாங்க. நம்ம டோனி ஸ்டார்க்குடைய ஃபஸ்ட்டு சூட்லேருந்து இப்போ நேனோடெக் சூட் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க, எல்லா டெக்னாலஜியும் பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே எங்களுக்கு என்ன புதுசாக பார்க்க கிடைக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஆடியன்ஸுக்கு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் அதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து வில்லன் ஒரு மேஜிக்கல் கேரக்டராக இருப்பான். அண்ட் இவங்களுடைய டெக்னாலஜிக்கும் அண்ட் வில்லனுடைய மேஜிக்கல் கேரக்டர் 2 பேத்துக்குமே சேர்ந்து எப்படி இந்த வார் நடக்குது, இது எல்லாமே தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் 24th ஜூன் ஹாட்ஸ்டாரில். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ட்ரெய்லரில் சூப்பர்மேனுடைய கதை என்னவா இருக்குன்றதை ப்ராப்பராக ட்ரெய்லரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய கதை பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் வந்து பொலிவியான்ற ஒரு கண்ட்ரியில் போய் அங்கே நடக்கிற வாரில் அங்கே இருக்கிற ஏழை மக்களை எல்லாம் காப்பாற்றுறான். நம்ம சூப்பர்மேன் வந்து ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ. ஸோ அவர் போய் ஏன் இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற ஏழைங்களெல்லாம் காப்பாற்றுறாரு, அவங்களுடைய வாரில் ஏன் இவர் போய் கலந்துக்கிறாரு, இதில் நடக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன் வந்து யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் அவன் செய்வான். அவனுக்கு நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் சூப்பர்மேன் பார்க்க மாட்டான். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் வந்து என்னுடைய மக்களை போய் காப்பாற்றுவேன், எனக்கு வந்து இந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்கள் அதெல்லாம் கிடையாது. காமனான ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் போய் நிற்பேன். ஸோ இப்போ சூப்பர்மேனை தடுக்கிறதுக்கு மேக்ஸ்வெல்லோடைய ஃபுல் டீம் வரும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சூப்பர்மேனும் வந்து நம்ம எல்லாரும் மாதிரி ஒரு ப்ரைவேட் சூப்பர் ஹீரோ, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் சூப்பர்மேன் யாரையும் போய் காப்பாற்றக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றதுக்காக சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ அவங்களை இறக்குவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வருவான் லெக்ஸ் லூத்தர். ஏன்னா சூப்பர்மேனுடைய ஃபுல் படத்தில் அவன் தான் மெயின் வில்லனாக இருப்பான். அண்ட் சூப்பர்மேனை அழிக்கிறதுக்கும் அவன் தான் ட்ரை பண்ணுவான். படத்தோடைய வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோ இல்லை ட்ரெய்லரோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆடியன்ஸ் சைட்ஸ்லேருந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜாக் ஸ்னைடருடைய விஷனில் பார்த்த அந்த சூப்பர்மேன் ஆடியன்ஸால் மறக்க முடியலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் கன்னுடைய டைரெக்ஷனில் வரப்போகிற இந்த படத்தையும் ஆடியன்ஸால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ மச்சி, இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு புது நம்பரை செட் பண்ணுன்றதுல எனக்கு எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதான்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ கைஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.